ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? அம்மா பணிச்சியம்மா, சூடத்தை ஏத்தி உன் கோயில சுத்தி வாரேன். 3 சுத்து சுத்தி உன்னை கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சூட அணையாம நீதாம்மா பாத்துக்கிடணும். எண்ணத்துக்காக இந்த கல்யாணம் நல்லபடியா தாயே, அவன் துளசி மனசு ரொம்ப வேதனைப்படுமே. நான் சுத்தி முடிக்கிற வரைக்கும் சூட அணையாம பாத்துக்கிட்டேன். இதே மாதிரி என் தங்கச்சி கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுத்துறேன் ஆத்தா. ஐயா, சின்ன பொண்ணா இருந்தாலும் துளசி அம்மா தங்கச்சிக்காக வைராக்கியமா இந்த வேண்டுதலை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இனி எந்த பிரச்சனையும் வராது. எது வந்தாலும் பணச்சியம்மா பாத்துக்கிடுவா. நல்லதுதான் நடக்குங்கிற நம்பிக்கையோட எல்லாரும் போயிட்டு வாங்க. காந்திகா, ஹே துளசி, வா புள்ள. வாங்க சித்தப்பா. நல்லா இருக்கியா தாயி? நல்லா இருக்க சித்தப்பா. ஆமா, என் தங்கச்சி கல்யாணம் நடக்குது தெரியும்ல, அதுக்குதான் பத்திரிக்கை வைக்க வாரோம். ஆமா, ஆரும் வீட்ல இல்லையா? எல்லாரும் வயக்காட்டுல இருக்காங்க. நானும் கிளம்பிட்டு இருக்கேன் புள்ள. அப்ப நீ கிளம்பு தாயி. நான் வேணா வயக்காட்டு வந்து மாப்பிளைக்கு வச்சிடறேன். நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிடுதேன். மணி கொடு. இந்தாங்க, பாத்துங்க. இந்தா, தவறாம எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். சரிங்க சித்தப்பா. அக்கா, வீட்ல 50 பேரும் கல்யாணத்துக்கு வந்துடணும் சொல்லிவிட்டேன். சரி தாயி, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பேனா? வந்துடுதேன். சரி சரி, நாங்க போயிட்டு வாரோம். சரி தாயி. வரும் தாயி. இந்தாங்க. எல்லாரும் குடும்பத்தோட வந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். சரியா தாயி? கண்டிப்பா வந்துருங்க. என் புள்ள, செல்லம். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ பத்திரிக்கை வச்சு அலையுத. என்ன கண்ணியத்தை அப்படி சொல்லிப்புட்டிய? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? ஆமா தாயி, தெய்வான போன பிறகு நீதான் தென்றல அம்மா மாதிரி வளர்த்த. அதான் அவ கல்யாணத்தையும் நீயே நடத்தி வைக்க. தென்றலு கொடுத்து வச்சவ. எத்தே, நெசமாவே என் தங்கச்சி கொடுத்து வச்சவதான். சரி, நாங்க வாரோம். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. சரியா? அக்கா, பாப்பாவையும் கூட்டு வாங்க. சரி தாயி, அதையும் கூட்டு வாங்க. எல்லாரும் வந்துருங்க. வாரோம். செல்லம். ஏய் கற்பகம், அங்க பாத்தியா? இந்த துளசி பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவ தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கு. இம்மட்டு கஷ்டப்பட்டு மடிப்பிச்சை எடுத்து சாமி கும்பிட்டு இப்ப அவளே பத்திரிக்கை கொடுத்து ஊரை கூப்பிடுறா.
ஆமாக்கா ம். துளசிக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. பாவம் அவ. 2 பேரும் இங்கே இருக்காங்களா? சின்னத்தாயக்கா கற்பூகாக்கா வா தாயி, எப்படி வாங்கண்ணே. இருக்கீங்க? நல்லா என் இருக்கேம்மா. தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதான் பத்திரிக்கை வைக்க வாங்க. சரி தாயி. இந்தாங்க எல்லாரும் மறக்காம தவறாம கல்யாணத்துக்கு வந்துடணும். வந்துருதாங்க. ஏன் தாயி, வந்துடுறேன். சங்கருக்கு உங்ககிட்டே கொடுத்துட்டுமா? கொடுங்கண்ணே. மணி பழத்தை எடுத்து வா. சரிங்க. பழத்தட்டெல்லாம் வேணாம்ண்ணே. ஆ? பத்திரிக்கை மட்டும் கொடுங்கண்ணே. சரி, மறக்காம வந்துடணும். வந்துடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க. இந்த மொய் கொடுக்கறது, gift கொடுக்கறது இதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு நாங்க தான் அன்பளிப்பு கொடுப்போம். சரிம்மா என்னப்பா? சரிம்மா அப்படியே ஆமா தங்கம். ஆ, ம். வந்துருங்க. வந்துருங்க. எல்லாரும் மறக்காம நாங்க வந்துருங்க. சரி, தாயி. நாங்க வாரோம். போயிட்டு வாங்கண்ணே. வாங்கண்ணா. போயிட்டு வாமா. இந்த துளசி பண்றது எதுவுமே சரியில்லை. அப்பா அங்க பாருங்க. ஐயா ஆ, வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்குங்க ஐயா. ஆ, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நண்டு பாத்துட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. இங்க பாருங்க, எல்லாரும் கல்யாணத்துக்கு சரிங்க. வந்துடணும். சரிங்க. நான் இப்போ வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு போறேன். நண்டு. என்னல அப்படி பாக்க? சரி, அம்மா உள்ள இருக்குதாங்களா? வீட்ல யாரும் இல்ல, குஞ்சுக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கேன். சரி சரி, இந்தா கல்யாண பத்திரிக்கை. புடியல கல்யாண பத்திரிக்கை. அம்மா வந்தோடனே குடுத்துறேன். என்ன கண்டிப்பா வந்துடணும். துளசி சொல்லுச்சுன்னு சொல்லிடு. ஆ? ஆமா, புடிக்கிற கல்யாணத்துக்கு பத்திரிக்கை ஆ, கொடுக்கணும். என்ன முணுமுணுப்பு? ஒண்ணு இல்ல. நண்டு இங்க பாருல, எப்பவோ சண்டை போட்டதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு மட்டும் வராம இருந்த தொலைச்சு போடுவோம் பாத்துக்க. பிள்ளைங்க எல்லாரையுமே சரிங்க. கூட்டு வந்துருங்க. அப்பா அப்படியே ஆகட்டுங்க. ஆ? போலாம்ப்பா. சரி, நாங்க வாங்க. வரோம். நல்லதுங்க. மறக்காம வாங்க. வந்துருங்க. நாங்க வாங்க. வாரோம். பாருங்க ஐயா. ஆ. வேற யார் பேரு? ஆ, அட, ஆ, என்னம்மா ஓகே. புதுசா நோட்டு பண்ணலாம் கையில வச்சிருக்க? என்ன பண்ண போற? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல, யாரும் இல்லாம நோட்டு பண்ணலாம் கையில எடுக்க மாட்டியே, அதனால கேட்டேன். ஐயோ, தம்பியோட கல்யாணத்துக்கு யாரெல்லாம் கூப்பிடலான்னு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு லிஸ்ட் போட்டு எழுதிட்டு இருக்கேன். ஆமாமா, முதல்ல மறக்காம எங்க அம்மா கணிப்பு. ஏன்னா வீட்டோட மாப்பிள்ளைய போனதுக்கு அப்புறம் பிறந்து வீட்டையே மறந்துட்டேன்னு சொல்ல போறாங்க. உங்களை முதல்ல இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கும் போதே வீட்டோட மாப்பிள்ளையா தான் அனுப்பி வச்சாங்க. அத முதல்ல மறந்துடாதீங்க. கேப்பியோ தேவை உனக்கு? தேவையில்லாம வாய் விட்டு வாங்கிட்டு பாத்தியா? என்ன புலம்புறீங்க? வா. வரமா, என்ன பண்றது என் நேரம். தாயே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்.